சொல்லவே அவர் அழுதுருவாருங்க. அப்படியே மட்டும் பயங்கரமான சீனா இருக்குங்க. இது வரைக்கும் சினிமா உலகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் வராத புதிய கதை சார். ஒரு கதைக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். 2 கதை வச்சிருக்கேன் சார். 2000 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். செமையா இருக்கு சார். தளபதிக்கோசரமே எழுதுறாங்க சார். விடிய விடிய ராவும் பகலும் தூங்காம யோசனை பண்ணி கதை எழுதி 20 வருஷம் ஆச்சுங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி சென்சார் போர்டுல கட் பண்ண கூடாது. விஜய் சார் இன்னைக்கு மகா பெரிய விருந்து போட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சிருக்காரு. எல்லா பிள்ளைங்களுக்கும் மேலும் மேலும் படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துறாரு. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். அந்த ஒரு சான்ஸ்ல நானும் உள்ள வந்திருக்கேன். நான் ஒரு சினிமா கதை, கவிதை, கற்பனை, கட்டுரை, பாடல், நகைச்சுவை ஆசிரியர், எழுத்தாளர். விஜய் தளபதி சார் 69வது கதை எழுதி தயார் பண்ணி மிக பிரம்மாண்டமா 1 வருஷமா ஒரு வீட்டுக்கு ஆபீஸுக்கு போற இடத்துக்குலாம் மண்டபத்துக்கு ஷூட்டிங்கு எல்லாம் போயிட்டு இருக்கேன். ஒன்றும் சான்ஸ் கிடைக்கலைங்க. இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கும். ஐயாவை பார்த்து நான் லெட்டர் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அவர் படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா சினிமா எடுப்பாரு. நான் கதை சொல்லவே அவர் அழுதுருவாருங்க. அப்படியே மட்டும் பயங்கரமான சீனா இருக்குங்க. இது வரைக்கும் சினிமா உலகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் வராத புதிய கதை சார். ஒரு கதைக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். 2 கதை வச்சிருக்கேன் சார். 2000 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். செமையா இருக்கு சார். தளபதிக்கோசரமே எழுதுறாங்க சார். விடிய விடிய ராவும் பகலும் தூங்காம யோசனை பண்ணி கதை எழுதி 20 வருஷம் ஆச்சுங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி சென்சார் போர்டுல கட் பண்ண கூடாது. ஏற்கனவே இருக்கிற அரசியலுக்கு இந்த சினிமா கதைக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு கற்பனை கதையா மகாத்மா காந்தியடிகள் ஐயாவின், எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாறு அப்படி கற்பனை கதையா ஒரு முன்னோட்டமா ஒரு செமையா இருக்குங்க. ஒரு அழுவுற சீன் ஒன்று சொல்றேன். ஒரு சீன் சொல்றேங்க. கதையை முழுசா சொல்லக்கூடாதுங்க. அழுவுற சீன் ஒரு சீன் சுருக்கமா சொல்றேன். அதை கேளுங்க. ஒரு கோர்ட்ல ஒரு கிராமத்துல இருந்து 500 பேர் புள்ள குட்டி பொண்டாட்டியோட கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த கிராமத்துல பசி பட்டினி சோறு எதுவுமே இல்ல. வேலை வெட்டிக்கு தரேன்னு சொல்லி 2 பேரும் ஏமாத்தி சென்னை சிட்டிக்கு கொண்டு வந்தாங்க. அவனும் ஏமாத்திட்டு இருக்கிற தோடு முகத்தோட இருக்கிற பணம் காசெல்லாம் தேடிட்டு ஓடிட்டான். ஒண்ணுமே இல்ல. 3 நாளா சாப்பிடல. புள்ள குட்டி எல்லாம் பசினி. எம்எல்ஏ கிட்ட போறாங்க, எம்பி கிட்ட போறாங்க, கலெக்டர் கிட்ட போறாங்க, போலீஸ் கிட்ட போறாங்க. எங்கேயும் எடுபடல. கடைசியா சென்னை ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் நீதிமன்றம் கிட்ட நீதி அரசர்கிட்ட நீதி கேட்கறாங்க. நான் என்னப்பா பண்ணுவேன்? தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்பேன், இல்லைன்னா ஃபைன் போடுவேன். எனக்கு இதுதான், நீங்க எல்லாம் மற்ற இடத்துல போய் பாருங்க அப்படின்னு கை விரிச்சிடுறாரு. இல்ல சாமி, நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம், ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி 1 வயசு குழந்தை 3 நாளா பால் குடிக்கல, பசி, ஒரு பன்னு ரொட்டி, சிட்டியில யாருமே கொடுக்கல, உதவியும் பண்ணல. அந்த புள்ள கவான்னு கத்துது. பாலை கொடுக்கும் போது பால் இல்ல, ரத்தம் தான் வருது. அந்த குழந்தை ரத்தத்தையும் குடிக்க மாட்டேங்குது. அம்மா 1 வயசு பேசுது. அம்மா பால் வர மாட்டேங்குதுமா, ரத்தத்தை குடிச்சிட்டா நீ செத்து போயிருவோம்மா, எப்படிமா அப்படின்னு அழும்போது ஜட்ஜி கிரிச்சு எல்லாரும் கண்ணு தண்ணி விட்டுட்டாங்க. அந்த சீன் அப்படியே பயங்கரமா இருக்குங்க. பின்னி பெருநாள் எடுக்கும். 2 கதை வச்சிருக்கேன் சார். செமையா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். இப்ப எல்லா சினிமாலையும் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, காதல், கல்யாணம், கத்திரிக்காய் எல்லா சினிமாவும் வந்துருச்சு. வராத புதிய கதையா இருக்கணும். இப்ப ஒரு மனுஷனை எடுத்துங்க. சாதாரணமா நம்மள அறியாமைய ஒரு போதையிலையோ ஒரு யதார்த்தமா நம்ம ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு அடிதடி, வெட்டுக்குத்து, கொலை அப்படி யதார்த்தமா நடந்துருது. ஜெயில் தண்டனை அனுபவிச்சிடறோம். ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்ப வெளியே வரும்போது சமுதாயம் மதிக்க மாட்டேங்குது, குடும்பத்திலையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் வேலை வெட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மனுஷன் என்ன பண்றான்? திரும்பவும் அந்த தப்பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தூண்டுதல் போய் திரும்ப அந்த கெட்ட வழிக்கே போறான். அந்த ஜெயில் கைதியை வர வர ஆதரிச்சு வேலையை கொடுத்து, வெட்டி கொடுத்து, உண்மை கொடுத்து, உழைப்பு கொடுத்து, நீதியை கொடுத்து, நேர்மையை கொடுத்து, அப்படி படிப்படியா அவருக்கு எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் அப்படி பதவிகளை கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி நம்ம விஜய் சார் முதலமைச்சராக வராரு. 2 கதை இருக்கு சார். கதையை முழுசா சொல்லக்கூடாது, இதோட போதுங்க. கதை, வசனம், பாடல், நகைச்சுவை அனைத்தும் செட்டப்பா இருக்கு சார். இந்த கதையை தளபதி விஜய் சார் நடிக்கணும், எடுக்கணும். 2 சினிமா இருக்கு. 2 சினிமாவும் சேர்ந்தாப்புல ஓட விடணும். ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணணும். 2 படமும் 2000 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் சார். செம கதை சார், பயங்கரமா இருக்கு சார். கதையை கேட்டுட்டாருன்னா அவர் என்னை விட மாட்டாரு சார். இன்னும் பெண்ணால் எடுத்துடலாம். எனக்கு டைரக்ஷன்லாம் தெரியாது சார். கதை வசனம் பாட்டுலாம் விலகி கொடுத்துட்றேன். அவரே டைரக்ஷன் பண்ணிட்டு ஒரு டைரக்டர் வச்சு பண்ணிட்டோம். தயாரிப்பாளர் அவரே கூட சொந்த படமா எடுக்கட்டும். அரசியல் வாழ்க்கைக்கு, அரசியலுக்கு 2026 இந்த 2000 கோடி ரூபாய் உபயோகமாக இருக்கு சார். செமையா இருக்கு சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார். அனைவரும் ஷேர் பண்ணுங்க. ஆமா, அரசியலுக்கு வர்றது நல்லதுதாங்க சார். வரும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தணும், நல்லா தெம்புப்படுத்தணும். இனிமே ஒரு நேர்மையான அரசியல், நீதியான அரசியல்,
மக்களை காப்பாற்றக்கூடிய அரசியல். அதுக்கோசரமே இந்த 2 சினிமா கதை எழுதி வச்சிருக்கேன் சார். இந்த சினிமாவை எடுத்து நடிச்சு ஓட விட்டாருனாவே மகாத்மா காந்தியடிகள் ஐயா கற்பனை கதையாக வரும். எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர்லாம் எப்படி கதைவசனம் பாட்டு எடுத்தாருங்க, செமையா இருக்கும், மக்களை கவர்ற மாதிரி எடுத்தாரு. அந்த மாதிரி கவர்ற மாதிரி 2 கதை எழுதி வச்சிருக்கேன். இந்த 2 கதையை எடுத்து உலகம் பூரா வெளியிட்டாருன்னா உலக மக்கள் பூரா ஓட்டு கண்ணால போட்டுருவாங்க சார். இந்த 2 படத்தை பார்த்ததுமே எம்ஜிஆர் மகாத்மா காந்தி நடிச்சதை பார்த்துட்டு அப்படி ஓட்டு தன்னால வந்து விழுந்துருங்க. அரசியலுக்கு வருது வெற்றி. 2026ல தமிழக முதலமைச்சரா தளபதி சார் வராரு. வெற்றி நிச்சயம். தளபதி விஜய் வந்து முதலமைச்சரா வந்துட்டாருன்னா என்ன மாற்றங்கள் வந்துரும்? எல்லா மாற்றங்களும் கொண்டு வருவார் சார். லஞ்சம் ஊழலை அடியோட ஒழிச்சிருவாருங்க. இருக்கிற ஏழை பாலைகளை எல்லாத்தையும் வாழ வைப்பாருங்க. சரிங்களா? தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலம், முதன்மை மாநிலம், வல்லரசு தமிழ்நாடா கொண்டு வருவாருங்க. ஒரு சரித்திர சுதந்திர இந்தியாவை உருவாக்குவாருங்க. சரிங்களா? அவர்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு, ஒரு வெறி இருக்கு, ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு, திறமை இருக்கு, அதுக்கு மேல கடைசியா அதிர்ஷ்டமும் இருக்கு. வெற்றி பெறது உண்மை. சரிங்களா? ஓகே, நன்றி சார்.